ஹாய் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வெறித்தனமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையோட ஒன்லைன், சிலருக்கு பிறக்கும் போதே சின்னதாக மச்சம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பெரிய ஒரு பேர்த் மார்க்கோட ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. அந்த பேர்த் மார்க்கால சமுதாயத்தில் இவங்க படுற கஷ்டங்கள், அந்த பேர்த் மார்க்கை ரிமூவ் பண்ண இவங்க செஞ்ச விஷயங்கள், அதனால என்னென்ன ஆச்சு, பேர்த் மார்க் போனுச்சா இல்லையா, ரொம்ப மன உளைச்சல்ல நம்ம ஹீரோயின் எடுக்கிற விபரீத முடிவுகள்னு அடுத்து என்னன்னு விறுவிறுப்போட உச்சத்துல நம்மளை கொண்டு போன ஒரு படம் தான் கிராஃப்டட். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போகலாம். அண்ட் ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ். நான் உங்கள் குரு. ஓப்பன் பண்ணா ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி பொண்ணு ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. இவங்க பேரு தான் வேவ். இவங்க பக்கத்துலேயே அந்த பொண்ணோட அப்பா ஏதோ ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பண்றதுக்காக அவங்க வாழ்ற வீட்டையே ஒரு லேப் மாதிரி மாற்றி வச்சிருக்காரு. அப்பாவோட ஆராய்ச்சி பண்ற டாக்குமெண்ட்ல இருந்த ஒரு பூவை தான் வேவும் வரைஞ்சிட்டு இருக்கா. இதே நேரத்துல நமக்கு அப்பாவோட முகத்திலையும் பொண்ணு முகத்திலையும் தீக்காயம் பட்டா எரிஞ்சு போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தழும்புகளை தான் காட்டுறாங்க. உண்மையை சொல்லணும்னா அது ஏதோ ஆக்சிடென்ட்ல வந்த தழும்புகள்லாம் இல்லைங்க. பிறக்கிறப்பவே சிலர் இந்த மாதிரி பேர்த் மார்க்கோட தான் பிறப்பாங்க. அதுக்கு பேர் தான் பேர்த் மார்க். நமக்கு மச்சம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க. மச்சங்கிறது சின்னதாக இருக்கும், ஸோ ரொம்ப வியர்டாகவும் அருவருப்பாகவும் இருக்காது. ஆனால் இவ்வளோ பெரிய மார்க்காக இருக்கிறதால வெளியில இருந்து பார்க்குறப்போ ரொம்ப வியர்டாகவும் அருவருப்பாகவும் தானங்க இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கான ஆராய்ச்சி தான் பல வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசர்ச் மூலமாக ஒரு சீரமும் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச அந்த சீரத்தை வேற எதுலையாவது போட்டு டெஸ்ட் பண்ணாம ஒரு எலியோட தோல்ல அந்த சீரத்தை இன்ஜெக்ஷன் பண்ணி டைரக்டா அதை எடுத்து தன்னோட பேர்த் மார்க்ல வைக்க அடுத்த ஒரு சில வினாடிகள்லயே அந்த எலி தோல் அந்த பேர்த் மார்க்லாம் மறைச்சு ஸ்கின் மாதிரியே செட் ஆயிடுது. அப்பாவும் தன்னோட ரிசர்ச் சக்சஸ் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷப்பட அந்த சந்தோஷமும் ரொம்ப நேரம் நிலைக்கலங்க. அவர் செஞ்ச ரிசர்ச்ல ஏதோ பேக் ஃபயர் ஆகி அந்த ஸ்கின் ஒட்ட வச்சார் இல்லையா, அது ஒரு கட்டுப்பாடே இல்லாம வளர்ந்துட்டே போகுது. ஃபர்ஸ்ட் மூக்கு வாயின்னு எல்லா இடமுமே க்ளோஸ் ஆயிடுது. மூச்சு விட முடியாம தன்னோட பொண்ணு முன்னாடியே முகத்தை மொத்தமா கிழிச்சு இறந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க நம்ம வேவ் அவங்க அப்பாவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இவ கையில தான் இருக்கு. இவங்க அப்பா அந்த பேர்த் மார்க்கால பட்ட எல்லா அசிங்கமுமே வேவுக்கும் இந்த கொஞ்ச வருஷத்துலயே நடந்திருக்கும். சோ அந்த பேர்த் மார்க்கை மறைக்க அப்பாவால தான் முடியல. அதுல உள்ள தப்புகளை சரி பண்ணி இந்த ரிசர்ச்சை முடிக்கணும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் நம்ம வேவுக்கும் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அதுவும் ஒரு பெரிய சிட்டில. முறையா நம்ம வேவ் கிராமத்துல இருந்து சிட்டில படிக்கிறதுக்காக போறா. அதுவும் இவங்க ஆன்ட்டியோட ஹெல்ப்ல. இவங்க ஆன்ட்டியோ ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நம்ம வேவையும் ரொம்ப நல்லாவே பாத்துப்பாங்க. அதனால இவங்க வீட்டுக்கு தான் இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கார்ல போறப்போ வெளியில அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த போற வழி ஃபுல்லா நிறைய பியூட்டி ப்ராடக்ட் ஆட்ஸ்ல ரொம்ப அழகான மாடல்ஸ்லாம் இருக்க. அந்த மாடல்ஸோட ஸ்கின் டோன்ஸ் ரொம்ப அழகான ஃபேஸ்னு அதையெல்லாம் பார்த்த நம்ம வேவுக்கு ஒரு மாதிரியான தாழ்வு மனப்பான்மையா இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து நம்ம ஆன்ட்டியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆன்ட்டி வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு வயசான கிழவி இருக்காங்க. அவங்க நம்ம வேவ ஒரு மாதிரி மேல எங்கேயும் பாக்குறாங்க. எல்லா தெருலயுமே இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க. எங்க தெருல கூட ஒருத்தவங்க இருக்காங்க. உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பொருட்கள் எல்லாத்தையுமே உள்ள எடுத்து வச்சுட்டு நம்ம வேவ் கிட்ட ஆன்ட்டி தன்னோட பொண்ணு ஏஞ்சலை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஏஞ்சலும் வேண்டா வெறுப்பா ஹாய் சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுறா. ஏன்னா ஏஞ்சலுக்கு நம்ம வேவ் இங்க வந்தது பிடிக்கவே இல்லை. ஆனா நம்ம வேவ் கொஞ்ச நேரம் நின்று ஏஞ்சலையே பாக்குறா. ஏஞ்சலோட ஸ்கின், அவ கண்ணத்துல இருக்க அந்த பிளஷ், அந்த மேக்கப், இதெல்லாம் பாக்குறா. இதெல்லாம் தனக்கும் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அதெல்லாம் அவளுக்கு கொடுத்து வைக்கலையே. அது மட்டும் இல்லாம திருட்டுத்தனமா மறைஞ்சு சைக்கோ மாதிரி ஏஞ்சலையே பாக்குறா. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துடுறா. ஆனா இன்னும் கரெக்டா இவளோட கிளாஸ் டிவிஷன் எங்க இருக்குன்னு தெரியாததால அலைஞ்சிட்டே இருக்கா. அதே நேரத்துல ஸ்கூலுக்கு வெளியே ஒரு அருவருப்பான மூஞ்சியோட ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. மூஞ்சில இந்த ஆசிட்லாம் பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அவரோட ஃபேஸ். அவர்கிட்ட போய் தன்னோட கிளாஸ் டிவிஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதோட நம்ம வேவுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கிடைச்சிடுறாரு. இவர் பேரு ஜான். இவர்கிட்ட இதுவரைக்கும் யாருமே முகம் கொடுத்து பேசினதே இல்ல. ஆனா தடவையா நம்ம வேவ் இவர்கிட்ட பேச ஜான் மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. அடுத்ததான் நம்ம வேவ் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. கிளாஸ்ல ரொம்ப பின்னாடிவே உட்கார்ந்துருக்காங்க. என்னதான் ஏஞ்சல் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருந்தாலும் அவ வேவுக்கு இடம் கொடுக்காம அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான ஈவன் ஜாஸ்க்கு மட்டும்தான் பக்கத்துல இடம் கொடுத்துருக்கா. இப்படி இருக்க கிளாஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் நடந்திருக்கும். அந்த டெஸ்டோட ரிசல்ட் பேப்பர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்போ எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற ஈவை விட நம்ம வேவ் மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணதால கிளாஸ்ல இருக்க சாரும் சூப்பர்மா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே எஸ்மா கலக்குறியே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு பார்த்தா வேவ் ஒரு மாதிரி மேல எங்கேயும் பார்த்துட்டு ரொம்ப பொறாமையோடையும் அருவருப்போடையும் விடுக்குன்னு திரும்பிடுறாங்க. அவ்வளவுதான் நம்ம வேவ் மனசு ரொம்ப புண்பட்டுடுது. ஆனாலும் இதெல்லாம் அவளுக்கு ரொட்டீனா எப்பவுமே நடக்கிறதால அவளை ரொம்ப பெரிய அளவுல எதுவுமே பாதிக்கல. அதே சமயம் கிளாஸ் விட்டு அந்த ப்ரொஃபசர் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லேப் அசிஸ்டன்ட் வேணும், விருப்பம் இருக்கிறவங்க லேபுக்கு வந்து நேம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். இதுக்கு தானே நம்ம வேவ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. சோ சந்தோஷத்துல உடனே அந்த
அந்த லேப்க்கு போயிடுறா. ஏன்னா அவளோட ஒரே லட்சியமே தன்னோட அப்பா செஞ்ச ஆராய்ச்சிய பிசுரே இல்லாம செஞ்சு முடிக்கணும்ன்றதுதான். அதனால உள்ள போன உடனே அவ வச்சிருந்த அவங்க அப்பாவோட ரிசர்ச் டாக்குமெண்ட்டை புரட்டி பார்த்துட்டு இருக்கா எக்ஸைட்மெண்டோட. டக்குன்னு பின்னாடி இந்த ப்ரொஃபசர் வந்துடுறான். வந்து அவன் வேவ் கையில இந்த ரிசர்ச் டாக்குமெண்ட்டை புடுங்கி பாக்குறான். அப்போதான் அவனுக்கு தெரிய வருது அவங்க அப்பா பண்ண ரிசர்ச் தான் இது, இதுக்காக தான் இவ அசிஸ்டண்டா சேர வந்திருக்கா அப்படின்னு. அதை அந்த ப்ரொஃபசர் யூஸ் பண்ணி நீ லேப் அசிஸ்டண்டா வந்தீனா நீ இந்த ரிசர்ச்சை இங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம வேவ் ரொம்ப ஹாப்பியா ஓகேன்னு ஒத்துக்கிறான். இங்க இப்படி நடக்க வேவோட ரூம்குள்ள ஏஞ்சல் அவ ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பாவோட போட்டோஸ் அவ பண்ணி வச்சிருந்த ரிசர்ச் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு இருக்கிற மாதிரியே தழும்பு இவளுக்கும் இருக்கே, அவர்கிட்ட இருந்து தான் இந்த அருவருப்பும் பிறந்துச்சோ அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணிட்டு எல்லாத்தையும் அலங்கோலமாக்கிடுறாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் மூஞ்சில ஏதோ ஃபேஷியல் எல்லாம் போட்டுட்டு படம் பார்த்துட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம வேவும் வந்துடுறா. அவளுக்கு பயங்கர பசி, அதனால வேக வேகமா சாப்பாடு எடுத்துட்டு வந்து இவங்க கூட கேஷுவலா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க அவங்க 3 பேரும் இவன் மேல இருந்து ஏதோ ஸ்மெல் வருது, அக்லியா இருக்கு, அது இது அப்படின்னு சொல்லி மனசை நோக்கடிச்சு அந்த இடத்தை விட்டு 3 பேரும் போயிடுறாங்க. நம்ம வேவ் கொஞ்சம் சேட் ஆயிட்டா, பட் இப்படிதான் ஆகும்னு அவளும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பா போல. சோ ரொம்ப பாதிக்கல அவளும் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டான். அப்படியே இந்த நம்ம ப்ரொஃபசர் தான் காட்டுறாங்க. ஏதோ மெயில் அவருக்கு வந்திருக்கு. அதை பார்த்த ப்ரொஃபசர் கொஞ்சம் பதட்டமாகறாரு. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா இவர் ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்காக இவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை ஸ்கூல் சைடுல இருந்து ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க போல. அந்த ப்ரொஃபசர் ரொம்ப நாளாகியும் ஒரு ரிசர்ச்சையும் ஃபினிஷ் பண்ணல, ஃபெயிலியர் ஆயிடுது. அதனால இன்னும் 1 வீக்ல ப்ரொஃபசர் ஏதாவது ஒரு ரிசர்ச்சை கொண்டு வரலனா ஸ்கூலை விட்டே துரத்திட்டு ஒரு பெரிய தொகையை ஃபைனாவும் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுற மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு. அப்படியே ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம வேவ்க்கு ஏஞ்சல் கூடயும் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மிங்கிள் ஆகணும்ன்ற ஆசை வருது. அதனால அவங்க 3 பேருமே ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்றான். ஆனா யாருமே வர ஒத்துக்கல. அதனால நம்ம வேவ் தன்னோட அப்பாவோட நினைவு நாள் இன்னைக்கு, அதனாலதான் உங்களை இன்வைட் பண்றேன் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்க இவ்வளவு கெஞ்சி கேட்கவும் சரின்னு அவங்க 3 பேருமே ஒத்துக்கிறாங்க. ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம வேவ் ஏஞ்சல் அம்மா கிட்ட கேட்டு ஏஞ்சலுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வைக்கிறா. ஜாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து அதை ஒரு மாதிரி சாப்பிட்டு பாக்குறா. பட் டேஸ்ட் நல்லா இருக்கவும் அவளும் சாப்பிட்டுடுறா. அப்படியே ஏஞ்சல் கிட்ட சாப்பிட சொல்ல அவ உடனே சி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே வேவ் உனக்கு பிடிச்சதுதான் இது எல்லாமே, நான் ஆண்டி கிட்ட கேட்டு தானே ஆர்டர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த ஈவும் ஏஞ்சலும் சாப்பிடவே இல்லை. சரின்னு வேவ் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்றா. அதை பார்த்த ஏஞ்சல் இவன இவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா சாப்பிடுறா, அருவருப்பாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏஞ்சு போயிடுறா. ஜாஸும் வேற வழி இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. பாவம் அந்த வேவ் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்ல, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. வாங்கின எல்லாத்தையும் அவளால மட்டும் வேற சாப்பிட முடியாதுல்ல. அதனால அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அவங்க ஸ்கூலுக்கு வெளியே ஒருத்தர் ஆசிட் ஊத்தின மாதிரி மூஞ்சியோட இருந்தார்ல ஜான், அவர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசி ஆறுதலையும் தேடிக்கிறான். திடீர்னு அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் வந்து வேவ் அங்க என்ன பண்ற வா அப்படின்னு கூட்டிட்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுறாரு. ஆனா இறக்கி விடுறதுக்கு முன்னாடி வேவ் கிட்ட உன்னோட ரிசர்ச் நம்ம 2 பேருமே சேர்ந்து செஞ்சு முடிக்கலாம், அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் இப்படி சொல்ற அளவுக்கு ரொம்ப நல்லவரெல்லாம் இல்லைங்க. இவரு ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த ரிசர்ச் ஃபெயிலியர் ஆனதால இந்த ரிசர்ச்சை, அதாவது வேவோட ரிசர்ச்சை தன்னோடதாக்கிக்க பிளான் போடுறாரு. இப்படி இருக்க வீட்டுக்குள்ள போன நம்ம வேவ் ஏதோ ஆம்பளை சவுண்டு கேட்டு ஏஞ்சல் ரூம் டோர்ல இருக்கிற ஓட்ட வழியா பாக்குறா. உள்ள பார்த்தா ஒரு பையன், அதாவது ஏஞ்சலோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அப்போன்னு பார்த்து அவங்க ரூம்ல இந்த நாயும் டோர் கிட்ட வந்து குலைக்க ஏஞ்சல் யாரோ பாக்குறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிடுறான். உடனே பாய் ஃப்ரெண்டும் வெளியில ஓடி போயிடுறான் திடுதிடுன்னு. ரொம்ப கோவமான ஏஞ்சல் கீழே வந்து நம்ம வேவ கண்ணா அப்படின்னு திட்டி அசிங்கப்படுத்திடுறான். நீ அருவருப்பானவ, அசிங்கமானவ, இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்த இதெல்லாம் கேட்ட வேவ் ரொம்பவே மனசு உடஞ்சு கண்ணாடியை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. எனக்கே மனசு கஷ்டமாயிட்டுனா பாத்துக்கங்களேன். உடனே தன்னோட மனசை தேத்திக்கிட்டு இதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு அடுத்த நாளே லேப்ல இறங்கிடுறா. ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்றா. ஆனா அந்த முயற்சி எல்லாமே வீணா போயிடுது. அதனால கடுப்பான ப்ரொஃபசரும் நம்ம வேவ கண்ணாமன்னு திட்டி வெளியே போக சொல்லிடுறாரு. அதே நேரத்துல அங்க வந்த ஜாஸ லேப் அசிஸ்டண்டா வேற சேர்த்துக்கிறாரு. நம்ம வேவ் மூஞ்சி மொத்தமா கருகி போச்சு. ரொம்ப வெக்ஸான அவ பஸ்ல தன்னோட வீட்டுக்கு போறா. அதுவும் ஜாஸ் கூட தான். ஜாஸ் உடனே வேவ் கிட்ட என்னை மன்னிச்சிடு, நான் வேணும்னே வரல, தெரியாம தான் உள்ள வந்தேன், நீ இருப்பன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வாயால இருந்து இல்லைங்க மனசாலேயே மன்னிப்பு கேட்கறா. அதுவும் மனப்பூர்வமா. ஆக்சுவலா மத்த 2 பேர் மாதிரிலாம் இல்லைங்க, ஜாஸ் கொஞ்சம் நல்ல பொண்ணு தான். இப்போ 2 பேரும் சேர்ந்து பாட்டுக்கிட்டே போறாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃப்ளவர் அட்வர்டைஸ்மெண்ட்டை பாக்குறா. அப்போதான் நம்ம வேவ்க்கு திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஆகுது. இதே மாதிரி ஒரு பூவை தான் வேவ் சின்ன வயசுல வரைஞ்சிருப்பா. அதுவும் அவங்க அப்பாவோட ரிசர்ச் புக்ல பார்த்து. அந்த பூ இல்லாததுனால தான் அவர் செஞ்ச அந்த சொல்யூஷன் ஃபெயிலியரா போயிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அந்த பூ ரொம்ப ரேர், கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப வேவுக்கு அந்த பூ ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். அதாவது பக்கத்துல ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க, அங்க அந்த பூ இருக்கு. அது யாருக்குமே தெரியாம நம்ம வேவ் அந்த மியூசியம்குள்ள போய் அதை கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம நேரா லேப்க்கு வந்துடுறா. அடுத்து என்ன, அந்த சொல்யூஷனுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிட்டு சொல்யூஷனையும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டா. இப்ப அடுத்து டெஸ்ட் பண்ணணும்ல. சோ தன்னோட கால் தொடையில இருந்தே தோலை உரிச்சு எடுத்துட்டு இருக்கா. இதே நேரத்துல பக்கத்துல ப்ரொஃபசர் ரூம்ல ப்ரொஃபசர்
ப்ரொஃபஸரும் ஈவும் தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஈவ் அதிகமா மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தனமான செயலை செஞ்சுட்டு இருக்கிறா. நம்ம ப்ரொஃபஸர் விண்டோ வழியா வேவ் என்னமோ பண்றத பாத்துடுறாரு. நம்ம வேவ் என்ன பண்றா, உரிச்சி எடுத்த தோல்ல அந்த சொல்யூஷனை இன்ஜெக்ட் பண்ணி திரும்ப தன்னோட கால் தொடையில வைக்க கொய்யால அங்க தோலை கிழிச்சு எடுத்த தடயமே இல்லாம ஸ்கின் சரியாயிடுது. அதை பார்த்துட்டே அந்த ப்ரொஃபஸர் நேரா போய் என்ன இந்த நேரத்துல பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க ரொம்ப எக்ஸைட்மெண்டோட இங்க பாருங்க சார், நம்ம ரிசர்ச் சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டுன்னு தன்னோட தொடைய காட்டிட்டு இருக்க அதை விண்டோ வழியா பார்த்த ஈவுக்கு ரொம்ப தப்பா தெரிஞ்சிருக்கு. சோ எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு போட்டோவையும் எடுத்துட்டு நேரா இவளும் உள்ள போய் ப்ரொஃபஸர் கிட்ட நான் வேற வீட்டுல விட்டுடுறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போய் ஒரு மலை உச்சியில வச்சு ரொம்ப அசிங்கமா திட்டிடுறா. மார்க் வேணா படிச்சு வாங்கணும், இப்படி படுத்து வாங்க கூடாது, அது இது அப்படின்னு ரொம்ப கேவலமா திட்டி அந்த இடத்துல தனியா வேவ விட்டுட்டு போயிடுறா ஈவ். அது மட்டும் இல்லாம போற போக்குல அந்த போட்டோவை ஏஞ்சலுக்கும் அனுப்பி வச்சிடுறா. அதை பார்த்த ஏஞ்சல் இதாண்டா சான்ஸ் வேவ வீட்டு விட்டு வெளியே துரத்துறதுக்கு அப்படின்னு ஒரு பிளானை போட்டுடுறா. அது மட்டும் இல்லாம அம்மா கிட்ட கால் பண்ணி வேவ் பத்தி தப்பா போட்டு விட அதெல்லாம் கேட்ட அம்மா எனக்கு உன்னை பத்தியும் தெரியும் அவளை பத்தியும் தெரியும், அவன் நல்ல பொண்ணு தான், இந்த போட்டோல வேற ஏதோ சூழ்ச்சி இருக்கு, நீ ஒரு கேடு கெட்ட பொறுக்கி தானே, நான் இல்லாதப்போ நீ என்னெல்லாம் பண்ற அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி போனை வை அப்படின்னு அசிங்கமா திட்டிட அவ்வளவுதான். அப்படியே அழுதுகிட்டே கோவத்தோட உச்சியில இருக்காங்க ஏஞ்சல். இந்த நேரம் பார்த்து நம்ம வேவ் உள்ள வர ஏஞ்சல் ஒண்ணுமே சொல்லல. அட என்னடான்னு பார்த்தா இவன் கோவம் எல்லாத்தையுமே வேவ் ரூம்ல காட்டியிருக்கா. அவங்க அப்பா போட்டோ அவன் பண்ண ரிசர்ச்னு எல்லாத்தையுமே குப்பை மாதிரி ஆக்கிடுறா. இதையெல்லாம் பார்த்த அப்புறம் அவ்வளவு நேரம் சாதுவா இருந்த நம்ம வேவ் ஏன்டி இப்படி பண்ணுன அப்படின்னு தலைமுடியை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறா. சண்டையில முத்தி போய் வேற வழியே இல்லாம தன்னே மறந்து ஷார்ப்பான ஒரு பொருள் எடுத்து ஏஞ்சல் கண்ணிலேயே சொருகிடுறா. அவளும் துடிச்சு இறந்து போயிடுறா. இப்ப அவளை பாத்ரூம்ல போட்டு இவளும் பக்கத்திலே உட்காந்து என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுட்டே இருக்க கையில இந்த சொல்யூஷன், அந்த சக்சஸ்ஃபுல் சொல்யூஷன், அதையும் ஏஞ்சல் முகத்தையும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்கிறப்பதான் எல்லா மனுஷங்களுக்குள்ளயுமே இருக்கிற ஒரு சைக்கோ ஃபேஸ் வெளியே வருது. டக்குனு வேவ் கண்ணாடி முன்னாடி நின்று அவளோட ஃபேஸ்ல ஆழமா கிழிக்காம மேல இருக்கிற தோலை மட்டும் கிழிச்சு எடுக்கிறா, எந்த ஆர்கன்ஸுக்குமே சேதம் அடையாம. இப்ப அப்படியே ஏஞ்சல் ஸ்கின்னையும் அதே மாதிரி கிழிச்சு எடுத்துட்டு வேவ் அந்த சொல்யூஷனை ஏஞ்சல் ஃபேஸ் ஸ்கின்ல அப்ளை பண்ணி அவளோட முகத்துல எடுத்துட்டு வச்சா பாருங்க. வச்ச ஒரு சில மணி நேரம் வழியில துடிக்கிறா. ஆனா கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தா ஏஞ்சல் ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் கூட சேதம் அடையாம வேவ் ஃபேஸ்ல ஒட்டிக்குது. இப்ப அப்படியே கண்ணாடியை பார்த்து ஒரு சூனியக்காரி சிரிப்பு சிரிக்கிறா பாருங்க. எப்பா மொத்தமா சந்திரமுகியா மாறின வேவ் பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏஞ்சல் அம்மா வேற வந்துடுவாங்க. அதனால சீக்கிரம் ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிடலாம்னு ட்ரை பண்றப்போ அவ துரதிர்ஷ்டம் ஏஞ்சல் அம்மா நேரா ரூம்க்கே வந்துட 2 செகண்ட் வேவுக்கு கிருட்டுன்னு ஆயிடுது. ஆனா ஏஞ்சலோட அம்மா கண்டுபிடிக்கவே இல்லை. போன்ல வேற திட்டிருப்பாங்கல்ல ஏஞ்சல. சோ அம்மா சாரிடா கோவத்துல திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம வேவும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறா. ஆனா இப்படியே எத்தனை நாளைக்கு ஏமாத்துறது முடியாதுல்ல. அதனால ஒரு வில்லத்தனமான ஐடியாவை போடுறா. அது என்னன்னா ஏஞ்சலோட எல்லா வீடியோஸுமே பாக்குறா. லைக் அவ எப்படி பேசுறா நடக்கிறா அது மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறா. இப்படி இருக்க அடுத்த நாள் வேவ் அப்படியே ஏஞ்சல் மாதிரியே கிளம்பி நேரா ஸ்கூலுக்கே போயிடுறா. அங்க போய் பார்த்தா வேவை ஏதோ செலிபிரிட்டியை வெல்கம் பண்ற மாதிரி எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. இதை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க அதை ரெட்டி பாக்குற விதமா ஏஞ்சலோட பாய் ஃப்ரெண்ட் ஏஞ்சல் நினைச்சு நம்ம வேவை ஹக் பண்ணி கிஸ் பண்ண இதெல்லாம் நம்ம வேவ் ரொம்ப என்ஜாய் பண்றா. என்னடா எல்லாமே ஒழுங்கா போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி வேவ் முன்னாடி போடுறாங்க. அது என்னன்னா நம்ம ஏஞ்சல் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரா, அதனாலதான் ஏஞ்சல் இவ்வளவு ஃபேமஸா இருக்கா. இதெல்லாம் தெரியாத நம்ம வேவ் வசமா மாட்டிக்கிறா. ஏன்னா ஃபைனல்ஸ்க்கு ஏஞ்சலை விளையாட கூப்பிட்டுட்டே இருக்காங்க. என்ன பண்றதே தெரியல. ஏஞ்சல் இருந்தா பூந்து விளையாடுவா. வேவுக்கு என்ன தெரியும், வேற வழியே இல்லாம டேய் விரல் இருந்தா அதனால விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி கை விரல விண்டோ ஜன்னல்ல வச்சு ஒரே அழுத்து விரலும் விளங்காம போயிடுது. அவ்வளவுதான் வேவ் ரொம்ப ஈஸியாவே தப்பிச்சிடுறா. அப்பாடா தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு சந்தோஷத்துல இருக்க அன்னைக்கு ஈவினிங்கே ஏஞ்சல் பாய் ஃப்ரெண்ட் வெளியே கூட்டிட்டு போய் டபுள் சந்தோஷத்தை வேவுக்கு கொடுக்க இது வரைக்கும் இதெல்லாம் என் லைஃப்ல நடக்குமான்னு நினைச்சனே நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கா அவ. ஆனா இப்படியே போனா எப்படி இப்படி இவங்க ஹாப்பியா இருக்க திடீர்னு வேவோட ஃபேஸ்ல இருக்க ஏஞ்சல் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி அந்த பையன் மூஞ்சிலே விழுந்துடுதான். அவ்வளவுதான் பயத்தோட உச்சிக்கு போனாம அந்த மலை உச்சியில இருந்து கால் சிலிப்பாய் கீழே விழுந்துட்டான். கெட்டதுல ஒரு நல்லதுன்ற மாதிரி உண்மை தெரிஞ்ச ஒரு ஆளும் இறந்து போயிடுறான். ஆக்சுவலா என்ன இருக்குன்னா வேவ் செஞ்ச சொல்யூஷன் ஃபுல்லா ரெடி ஆகல போல. அவ செஞ்ச அந்த ஒரு சொல்யூஷன் டெம்பரரி தான். ஆனா நல்ல வேலையா அந்த சொல்யூஷன் கொஞ்சம் இருக்க அதை எடுத்து எகைன் யூஸ் பண்ணி ஏஞ்சலாவே மாறிடுறா. ப்ரொஃபசர் லேப்க்கு போய் வேவ் அப்பாவோட ரிசர்ச் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் தேடுறா. ஆனா கிடைக்கவே இல்லை. இவங்க தேடிட்டு இருக்க ப்ரொஃபசர் இந்த ரிசர்ச்சுக்கு தேவையான கடைசி இன்கிரீடியன்ஸ் அதாங்க அந்த ஃப்ளவர் அதையும் எப்படியே கண்டுபிடிச்சு சாம்பிள் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா இந்த ரிசர்ச் அவரோட தான் மாத்திக்கிறாரு. லேப்ல இருக்க வேவ் டைரக்டா ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி டாக்குமெண்ட் எங்க அப்படின்னு கேட்க அவன் உடனே அதெல்லாம் தர முடியாது, அது இனிமே என்னோட ரிசர்ச், நீ தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட அவ்வளவுதான் வெறி வந்த மாதிரி லேபையே அடிச்சு உடைக்கிறா. அதே நேரத்துல ஒரு மோசமான ஐடியாவையும் போடுறா. ஈவ் கூட தான் ப்ரொஃபசர் ராங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாருல, அதனால ஈவ கொன்னு அவளோட
ஃபேஸை இவ எடுத்துக்கிட்டு இவ உருவத்துல போலாம் அப்படின்னு பிளான் போட அதுக்கு ஏத்த மாதிரியே ஈவும் சீக்கிரமாவே வேவ் கண்ணில் பட்டுடுறா. வேவ் ஏஞ்சல் உருவத்துல தானே இருக்கா. ஸோ இப்படியே ஈவ் கிட்ட வீட்டுல யாரும் இல்ல, என் கூட ஒரு 2 நாள் இருக்கிறியா அப்படின்னு கேட்க ஈவும் ஏஞ்சல் நினைச்சு ஒத்துக்கிறா. வேவ் வீட்டுல பிளான்லாம் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு வர்றப்போ ஈவுக்கு எப்படியோ தெரிஞ்சு வீட்டுக்கு வெளியே இருக்க சின்ன குட்டையில போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனா ஈவ் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி தேடிட்டு வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு நடு மண்டையில சுருவி துடி துடிக்க கொன்னுடுறா. அப்புறம் என்ன பேச மாத்திட்டு ஈவ் வீடியோஸ் பார்த்து ஈவ் மாதிரியே தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லாம வேவுக்கு ஏத்த மாதிரியே அந்த ப்ரொஃபசர் பண்ணிட்டு இருந்த ரிசர்ச் சக்சஸ்ஃபுல்லா ஆனதும் கொண்டாடணும்ல, அதனால ஈவுக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. நம்ம வேவும் ப்ரொஃபசர் வீட்டுக்கே போயிடுறா. அதே சமயம் அங்க இங்கேயும் தேடி பாக்குறா. லாக்கர்ல வச்சிருந்த சொல்யூஷன் மட்டும் தான் அவளுக்கு கிடைக்குது. சரின்னு அதை மட்டும் எடுத்துக்கிறா. ஆனா அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அந்த ப்ரொஃபசர் வந்ததுமே ஒண்ணுமே சொல்லாம இவ வேகமா கிளம்பி போக ப்ரொஃபசருக்கு டவுட் வந்து அவரோட லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவர் செஞ்சு வச்ச சொல்யூஷனை காணும். ஆனா நல்ல வேலையா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்க லாக்கர்ல தான் இருந்திருக்கு. அதை வேவ் பார்க்கவே இல்லை. நம்ம ப்ரொஃபசரும் வேவ் தான் ஈவு கிட்ட இதை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைச்சு நேரா வேவ் வீட்டுக்கே போய் என்னோட சொல்யூஷனை கொடுத்துட்டு அது இனிமே என்னோட ரிசர்ச், நீ ஈவை விட்டு அதை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கணும், ரொம்ப நல்லாவே எனக்கு தெரியும், நான் அதை வச்சு கோடி கோடியா காசு பார்க்க போறேன், எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுவும் ரொம்ப திமிரா. ஏன்னா பாவம் நம்ம வேவ் எவ்வளவு பெரிய சைக்கோபாத்னு ப்ரொஃபசருக்கு தெரியாதுல்ல. இப்போ அப்படியே அங்க பக்கத்துல இந்த ஃப்ரிட்ஜை பார்த்து ஓ ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றாரு. பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. வெறும் பாடி பார்ட்ஸா உள்ள இருக்கு. அதுவும் ஈவோட மண்டை அப்படியே தெரியுது, தோலை உரிச்சு வச்ச மாதிரி. இந்த கேப்பை நம்ம வேவ் பயன்படுத்தி கையில வச்சிருந்த ஊசிய ப்ரொஃபசர் கழுத்திலே இறக்கி மயக்கமடைய வச்சு கட்டி போட்டுடுறா. அட என்னடா பண்ண போறா அப்படின்னு பார்த்தா வேவோட அப்பா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண அந்த ஃபெயிலியர் சொல்யூஷனை ப்ரொஃபசர் மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுடுறா. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா செத்துட்டா எப்படி, துடி துடிச்சு சாவுடா அப்படின்னு வாயில ஒரு ஸ்ட்ராவை மட்டும் மூச்சு விடுறதுக்காக சொருவி விட்டுடுறான். திடீர்னு வேவுக்கு பின்னாடி அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்க ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு உள்ள வந்து பார்க்க ரொம்ப அதிர்ச்சியான பாட்டி உடனே வெளியே போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. நம்ம ஊர் போலீஸ் மாதிரிலாம் இல்லைங்க வெளிநாட்டுல. உடனே போலீஸ் வந்துடுறாங்க. சைரன் சத்தம் கேட்டு நம்ம வேவ் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு அந்த ஒரு சொல்யூஷனையும் வேற என்னெல்லாம் சம்பந்தமா கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடுறா. ஆனாலும் ஒரு துரதிர்ஷ்டம் போலீஸ் கண்ணில் பட்டுடுறா. அதனால போலீஸ் பின்னாடியே துரத்திட்டே வருது. அப்படியே வேகமா போய் ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள போறா. அங்க நம்ம ஜான் அதாங்க வேவோட ஃபர்ஸ்ட் அக்லி ஃப்ரெண்ட், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த போலீஸும் பிச்சைக்காரன் தானே அப்படின்னு சொல்லி கவனிக்காம போயிடுறாங்க. இப்பதாங்க நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. வேவ் வச்சிருந்த சொல்யூஷன் அதாங்க அந்த ப்ரொஃபசர் செஞ்சது. அது என்னமோ பர்ஃபெக்ட் சொல்யூஷன் நினைச்சா அதுவும் ஒரு ஃபெயிலியர் தாங்க. அது இப்ப தெரியாம கீழே விழுந்து உடஞ்சிட அதுல வேவ் கையை வேற தெரியாம வச்சிடுறா. வச்ச அடுத்த 10 செகண்ட்லயே அழகான ஒரு முட்டை ஆஃப் பாயில் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொலன்னு ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம நம்ம ஜான் பக்கத்துல இருந்ததால அவரையும் அஃபெக்ட் பண்ணிடுது அந்த சொல்யூஷன். இப்போ 2 பேருமே ஆஃப் பாயில் மாதிரி கூட இல்லைங்க, கலக்கி மாதிரி ஆயிடுறாங்க. அதாவது வாய்க்கிட்ட கை முளைச்சிருக்கு, முகத்துல 3 கண்ணு இருக்குது, காலு கழுத்துல சொறி இருக்கு. சே, அவ போலீஸ்ல மாட்டிருந்தா கூட இந்த அளவு வேதனை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அவளை பார்த்து அவளோட ஆண்டி ஏதோ பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல சொல்ல வர்றது என்னன்னா, கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க அழகா பாதுகாப்பா வச்சிருந்தாலே சந்தோஷமா இருக்கலாம். மற்றவங்களுக்காக நம்மள ப்ரெஷர் பண்ணா இப்படிதான் ஆஃப் பாயில் ஆகி கடைசியா கலக்கியா மாறிடுவோம். ஓகே மை டியர் ஃபேமிலி, இன்னைக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்க கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு போங்க. அடுத்த ஒரு மூவில சந்திக்கலாம். அன்டில் தி சைனிங் ஆஃப் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ் குரு.